தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வனத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதை பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த வித எக்ஸாமும் இல்லாமல் உங்களை, அதாவது கட்டணமும் கிடையாது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளையும் பண்ணிக்க முடியும், செலக்டும் ஆக முடியும். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா பணியிடம் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37,000க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப்கான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த வனத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் சைட்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு தனியாக பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளையும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த சைட்டுக்குள்ளே வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாப்போட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை பயாலஜி, இல்லை பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு, இல்லை எக்காலஜி, இல்லை என்வரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் சுவாலஜி இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. படித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 55% இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 37,000க்கு அதிகமாக வந்து கிடைக்கும். அதாவது உங்கள் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37,000 வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் வந்து பிடிக்க போய் உங்களுக்கு மீதி சேலரி எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் கையிலே எடுத்துக்கலாம். பட் உங்கள் கைக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 37,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயதிற்கு குறைவாக வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அதுவும் இந்த 35 வயதிற்குள்ளே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 16, 2025 இந்த தேதிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 35 வயதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே என்ன ஜாப்புக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் அப்படின்ற இந்த ஜாப் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் யூனிக்கான உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நேமாக கூட கொடுக்கலாம், பட் யூனிக்காக வந்து கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் பேர் குமாராக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி குமார்னு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து எடுத்துக்காது. பக்கத்தில் ஏதாவது நம்பர் வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு யூசர் நேமை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை நீங்கள் கீழேயும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாகின் பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. நீங்கள் இதில் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த சைன்அப் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்களே அந்த யூசர் நேமை போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டும் ப்ராப்பராக போட்டுட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தா உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போய் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை வந்து பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 இயர்ஸ் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ இருக்கு இல்லையா, இதற்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கும். ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் இருக்கு இல்லையா, அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களை பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா உங்களோட டியூரேஷனும் அதிகப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரைனிங்கை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் இந்த ஜாப்பை ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும்.
டோட்டலாக அந்த ஜாப்பில் 2 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க யாருமே. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகிருக்கு. இது ரெண்டுக்குமே குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்எஸ்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே சேலரியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஏஜ் லிமிட் இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இருக்கு இல்லையா, இதற்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதை 28 வயது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் இருக்கு இல்லையா, இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 16/3/2025. இந்த தேதிக்கு முன்னதாகவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.